நான் அம்மா அப்பா சரியில்லை, அப்போ நான் அம்மா சூழ்நிலை சரியில்லாமல் இருந்தேன். எனக்கும் அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட்டும் யாரும் இல்லை, எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லைப்பா. செய்யறதுக்கு தயவுசெய்து நீ புரிஞ்சுக்கோ. நான் அம்மா என்ன சூழ்நிலை நீ அவங்க பேசுனது அவ்வளோ புரிஞ்சு பேசுறியாப்பா. இன்னைக்கு அம்மாவை புரிஞ்சுக்கப்பா. நீ வேணும்டா நான் இப்போ போராடுறேன். தம்பி வேணும் தான் நான் போராடி வந்திருக்கேன். நான் இப்போ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும் எங்க லைஃப்ல. நீ எதுவுமே இல்ல, பிளாங்கா இருக்கியே. நான் காசு இல்லாம அப்ப எப்படிப்பா செய்வேன்? நீயே சொல்ல. அப்பா வருமானம் இல்ல, இப்ப நான் தானப்பா சம்பாதிக்கிறேன். இன்னைக்கு நான் 3 வருஷம் வேலைக்கு போறேன். என்ன 3 வருஷம் வேலைக்கு போறேன், 8000 ரூபாய் தான் சேலரி வாங்குறேன். வரது நம்ம 6000 ரூபாய் தான். நான் வச்சு ஓட்டலையா? எனக்கு நகை சீட்டு போட்டிருக்காது, வண்டிக்கு காசு சேர்த்து வச்சிருக்கேன். நீ குடும்பமா இல்லப்பா, நீ குடும்பமா நீ இல்லப்பா, நீ வந்து தனியாளுப்பா. நீ வந்து சேமிக்கலாம். நீ கல்யாணம் ஆகி நாளைக்கு நீ உனக்கு 2 பசங்க ஆகி நீ சேமிக்க அப்ப காப்பா சொல்லுப்பா. நீ நான் அப்பா அம்மா கேக்குறேன், நீ சொல்லுவியா? நான் பாக்குறேன் நானு. நீ என்னப்பா சேமிச்சு வச்சிருக்கேன்னு. இப்போ நாத்தனார் தானே, அப்ப அவருக்கோ புருஷன் கிடையாது தானே. அந்த அம்மா தனியா தான் ஒருத்தன் சம்பாதிச்சுது. ஏன்பா அவங்க படிச்சாங்க, சம்பாதிக்கிறாங்க, சேஃப்டி பண்ணாங்க. அம்மாவுக்கு தான் படிக்க தெரியும், உனக்கு தெரியும்லப்பா. நம்ம படிக்கல தெரியும். வருமானம் அவ்வளவுதானப்பா எனக்கு. வீட்டுக்கு கீழே 4 கடை இருக்கு மேம். 4 கடை வருமானமும் இவங்க மாமியார் தான் வாங்குறாங்க. அப்புறம் என்ன? நீங்க ஏன் பேசுறீங்க லோகநாயகி? உங்கள்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்றது? அதான் அவங்க சொல்றாங்கல்ல, அவங்க படிச்சவங்க, உங்க அத்தை படிச்சவங்க, நல்லா சம்பாதிச்சாங்க.